போலீஸ் கம்ப்ளைண்ட்டுக்கும் எஃப்ஐஆர் போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. அது காக்னிசிபிள் அஃபென்ஸா இருந்தா கண்டிப்பா போடணும். அது காக்னிசிபிள் அஃபென்ஸா இருந்தா பிரிலிமினரி என்கொயரி கண்டிப்பா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அதாவது லலிதா குமாரி ஜட்ஜ்மெண்ட் எல்லாருக்குமே தெரியும். சுப்ரீம் கோர்ட்ல இந்த லலிதா குமாரி ஜட்ஜ்மெண்ட்ல என்ன மாதிரி கேசஸ்க்கு வந்து பிரிலிமினரி என்கொயரி நடத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மேட்ரிமோனியல் டிஸ்பியூட், அப்புறம் வந்து பிசினஸ் டிஸ்பியூட், மெடிக்கல் நெக்லிஜென்ஸ், கரப்ஷன் கேசஸ், அப்புறம் டிலேவா கொடுக்குற கம்ப்ளைண்ட், இது சம்பந்தமா பிரிலிமினரி என்கொயரி நடத்திட்டு அது காக்னிசபிளா இல்லையா அப்படின்றது தெரியறதுக்காக தான் இந்த பிரிலிமினரி என்கொயரியை கண்டக்ட் பண்ண சொல்றாங்க. இந்த பிரிலிமினரி என்கொயரியும் பாத்தீங்கன்னா 7 நாளைக்கு மேல பண்ணக்கூடாது. ஸோ 7 நாளைக்கு மேல கரெக்டா காக்னிசபிள் மேட் அவுட் ஆயிருந்துச்சுன்னா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா அந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க ரெஃப்யூஸ் பண்ணி போட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை முடிச்சு வைக்கலாம். சரி, ஒருவேளை ஏற்கனவே சொன்ன மாதிரி இது காக்னிசபிள் அஃபென்ஸா இருந்தது, அப்போ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போயிட்டு 175 கிளாஸ் 3 BNSSல ஒரு டைரக்ஷனும் வாங்கிட்டாங்க. அப்பவும் போலீஸ் வந்து அந்த கம்ப்ளைண்ட் மேல எஃப்ஐஆர் போடல அப்படின்னா என்ன பண்ணலாம்? சொல்லுங்க 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 எனக்கு இப்பவே